கல்யாண வீட்லலாம் பிரியாணி கூட வைக்கிற இந்த கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல மிக்சியில் வெங்காயம் தக்காளியை சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எள்ளு, சீரகம், வெந்தயம் சேர்த்து தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்சியில் சேர்த்து பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்து கடுகு, மிளகு, தாளிப்பு வடகமும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொரப்பாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட முள்ளு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி முள்ளு கத்திரிக்காய் இல்லாததுனால நான் நார்மல் கத்திரிக்காவே நீட்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் தயார். சாப்பிட்லாமா?